ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் உள்ள குட்டர் வனப்பகுதியில் இராணுவத்தினர் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியான 2 இராணுவ வீரர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் மற்றும் இராணுவம் சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அந்த பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் குறித்து கிடைத்த தகவலின் பேரில் தேடுதல் வேட்டை தீவிரமாக்கப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மேலும் 3 இராணுவத்தினர் காயமடைந்தனர். ஆஸ்திரேலிய எதிர்க்கட்சியான லிபரல் கட்சியை சேர்ந்த ஜெசிந்தா பிரைஸ் இந்தியர்கள் அதிக அளவில் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதாகவும் ஆளும் தொழிலாளர் கட்சிக்கு வாக்களிக்க மட்டுமே அவர்கள் அங்கு செல்வதாகவும் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார். அவரது கருத்து இனவெறியை தூண்டும் வகையில் உள்ளதாக சர்ச்சையான நிலையில் அவரது சொந்த கட்சி உறுப்பினர்கள் சிலரே அவரது கருத்துக்கு உடன்படவில்லை. இந்நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் ஜெசிந்தாவின் கருத்துகள் இந்திய சமூகத்தை காயப்படுத்தி உள்ளதாகவும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்திய வம்சாவளி பெண் தேனிலவின் போது சீனர் ஒருவரால் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளி தம்பதியான நிகிதா மற்றும் கரண் தேனிலவுக்காக சுவிட்சர்லாந்து சென்றுள்ளனர். அப்போது ஹோட்டலில் ஒரு சீனரால் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் இதனால் நிகிதாவின் 12 பற்கள் சேதமானதாகவும் தாடையில் பலத்த காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் இதனை மறுத்துள்ளது. அந்த தம்பதி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாகவும் ஊழியர்களின் சம்மதமின்றி பதிவு செய்ததாகவும் 60 வயது ஊழியரை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. தற்காப்புக்காக மட்டுமே ஊழியர் செயல்பட்டதாகவும் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் இருதரப்பு குற்றச்சாட்டுகளையும் விசாரித்து வருகின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.